அருணும், சீதாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல மீனாவுக்கு தான் கண்டிப்பா பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மீனா என்ன பண்றாங்க அப்படின்னா, அம்மன் வந்து உத்தரவு குடுத்துருச்சு. அதனால கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல நாள் பார்த்து ரிஜிஸ்டருக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஸோ ரிஜிஸ்டர் மேரேஜும் நல்லபடியா நடத்தி முடிச்சிடுறாங்க. இந்த அருண் வந்து சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம முத்துவ எங்க பார்த்தாலும் ஜெயிச்சுட்டதா ஏதாவது ஒரு வந்து மார்த்தட்டி, அதாவது முத்து கூட வந்து பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் சாதாரணமா ஒரு நாள்ல இந்த மாரி ரோட்ல எதர்ச்சியா மீட் பண்ணும்போது, முத்துக்கிட்ட வந்து வாண்டடாவே வம்பிழுத்துட்டு இருக்கிறாங்க. முத்து வந்து எதுவுமே பேசாம போக, இவரு வேணும்னே நின்னு அ அதாவது அருண் வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, "இனிமே சீதாவுக்கு மாப்பிள பார்க்குறேன், அது பண்றேன், இது பண்றேன்லாம் நீ சொல்லிட்டு இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்க நீ யாரு? அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்துவுக்கு வந்து ஒரே ஷாக் ஆயிருது. என்னது கல்யாணம் ஆயிருச்சா? அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அவ என்னைக்கு என்னைய லவ் பண்ண ஆரம்பிச்சாளோ, அப்ப அவளோட மனசுல நான் தான் புருஷனா ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி மாத்தி சொல்லிடுறாரு அருண். இருந்தாலுமே ஒரே குழப்பத்துல இருக்கிறாரு முத்து. நேரா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மீனா கிட்ட வந்து நடந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. என்னமோ அவன் கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்றான்னு சொன்னதுமே, மீனா வந்து ஒரு மாதிரியா பதறிடுறாங்க. ஐயையோ! உண்மைய சொல்லிட்டாரோ ஒரு வேள அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு மாரி பதட்டமாற, எனக்கு தெரியாம எதுவும் நடந்துச்சா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. சொல்லுங்க என்ன சொன்னாரு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ முதல்ல சொல்லு. என்ன அவன் சொன்ன மாதிரியே கல்யாணம் நடந்துருச்சா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே மீனா வந்து, "ஐயய்யோ! அருண் உண்மைய தான் சொல்லிட்டான் போல" அப்படின்னு நெனச்சுட்டு இவங்களும் ஒளறி கொட்டிடுறாங்க. "ஆமா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம். பொறுமையா உங்ககிட்ட சொல்லலான்னு நான் பார்த்தேங்க" அப்படின்ற மாரி சொல்ல, "என்னைய நல்லா நீ ஏமாத்திட்டேல்ல. உன்னைய நான் எவ்வளோ தூரம் நெனச்சு வச்சிருந்தேன். அதனால தான் அவன் என்னைய ரோட்ல நின்னு பார்த்து அவ்ளோ கேவலமா என்னைய பார்த்து பேசிட்டு போறான். நான் உன்னைய எவ்வளோ நம்புனேன். ஆனா நீ எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டல்ல" அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறாங்க. "உன் தங்கச்சியாங்காட்டி என்னோட ஒரு என்னைய 3வது ஆளா நீங்க நெனச்சுக்கிட்டீங்க என்ன? இதே இது என் தம்பினா என்னோட விருப்பத்துக்கு மீற இதெல்லாம் நடந்திருப்பானா?" அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப கோவமா பேசுறாங்க. மீனாவையும் வீட்ட விட்டு வெளியில விரட்டிர்றாரு. "இனிமே நீ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. இனிமே உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது" அப்படின்ற மாரி சொல்லி விரட்டிர்றாரு. மீனாவுக்கு வேற வழி தெரியாம அங்கருந்து பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஆனா அண்ணாமலை அப்பா கிட்ட சொல்றாங்க. அண்ணாமலை அப்பா வந்து எதுவுமே பேசல. "என்னதான் பண்ணியிருந்தாலும் நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். உன் தங்கச்சியா இருந்தாலுமே என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். என்னைய நீ அப்பா மாதிரி தான் நினைக்கிறேன். என்ட்ட சொல்லியிருக்கணும்ல" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அப்பாவும் சொல்றாரு. இப்போ எதுவுமே பண்ண முடியாம, எதுவுமே பேச முடியாம அங்கருந்து பேக்க தூக்கிட்டு வெளியில தான் போறாங்க. அங்க போனதுமே, அதாவது மீனாவோட அம்மா வீட்டுக்கு போனதுமே, மீனாவோட அம்மாவும் "நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே திட்டுறாங்க. சரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.